பொண்ணு பார்க்க என்னைக்கு வராங்கன்னு என்ன சொல்லி உனக்கு எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. 1000 முறை எடுத்து வரத்தேன். அப்பா அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும் என்று. என் வயிற்று நீ பிறக்கவில்லை, நீ ஒரு அனாதை என்று சொல்லிவிட்டார் செல்வி. எனக்கு தாய் தந்தை யாருமே இல்லையா? இப்ப தாய் யாரு? அவங்க யாரு? என்ன தூக்கி வளர்த்தாங்களாம். பெற்றவங்க கிடையாது. பெற்றவங்க யாருன்றே உனக்கு தெரியாது. அவங்கள கேட்டியா? சொல்லவில்லை. அப்படியா? நான் இருக்கும்போதே எனக்கு அந்த பயம் இல்ல. பாருங்க, இனி நாங்க போகவே தேவையில்லை. என்னுடைய கோட்டையிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை பார்த்தா என்னுடைய கோட்டையில ஒரு கன்னிகை மடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கன்னிகை மடத்துல ஒரு அம்மையார் 48 நாள் கௌரி வருது இருக்கிறாங்க. அப்படியா? அந்த அம்மையாருக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து போகணும், மலர் மாலை கொண்டு போகணும். நீர் நான் கொண்டு போறேன், மலர் மாலை நீ கொண்டு வா. அவங்க பூஜை அவங்க செய்வாங்க. அதை கொடுத்துட்டு நாம பூஜை நாம செய்யலாம். புறப்பட்டு ஓடியா. தாய்க்கு தலைமகள் ஒரே மகளாக இருந்து ஒரு கூட தண்ணீர் எடுத்துக்கொண்டு வச்சுட்டா. ஆனா பூக்கார வரவில்லையே. நான் அம்மனை இன்று முதலாக துதிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று புரியவில்லை. வந்து விட்டோம். சரி, உள்ளே சென்று பூ கொடுக்க வேண்டும். நீங்க யார்? அம்மா என்ன 10 மாசம் சும்மா அம்மா போல இருக்குது. அம்மா பாவி மன்னிச்சிடா, பாவி மன்னிச்சு விட்டுட்டா. நீ அம்மா என்று அழைத்து உடனே நான் உணர்ச்சி வசப்பட்டு மகனே என்று அழைச்சிட்டப்பா. அம்மா உன்னை பார்த்தா என்னை 10 மாசம் அம்மா போல இருக்கிற அம்மா. உன்னை அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது அம்மா. அம்மா சொன்னதை பார்த்தா உனக்கு உற்றார் சொந்த பந்தம் யாரும் இல்லையா? நான் ஒரு அனாதை அம்மா. அனாதை தாத்தது யாருமே இல்லையா அம்மா? இன்னொரு விட அப்படி சொல்லாதப்பா. அம்மா நான் இருக்கேன்டா. இன்று முதல் நாளாக அம்மனை நான் துதிக்க போறேன். உரை தீர்க்கும் குங்குமக்காரியை நான் துதிக்க போறேன். ஒவ்வொரு நாளும் மலரும் அதை எடுத்துக்கிட்டு வா. இந்த தாயின் உண்மையான அன்பு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இருப்பா. மறக்க மாட்டேன். அம்மா என்ன சொல்லும்? ஏன் அம்மா
அம்மா உன் மகன் எங்க இருந்தாலும் உன் முன்னாடி கொண்டாந்து நான் நிக்கிறேம்மா. பாத்தியா சோதரி, நீ 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அம்மா என்ன அழுது கொண்டிருக்கேன். நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய மகன் இல்லை அழுது இருக்கேன்டா. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பா, கைவிட மாட்டான். என் மகன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்ன ஒப்படைக்கிறியா? அதே போதானா மலரும். சொல்ல ரொம்ப நன்றி. நன்றி. என் மகன் என்று சென்று அழைச்சிட்டு வா. நான் இங்க பூஜை செய்கிற மலர் மாலை மறக்காம எடுத்துட்டு வா. அப்படியாக லோகமாதா, 1000 கண்கள் கொண்டு பராசக்தி தாயி, நீதாமா காப்பாற்றணும். அந்த பாவிட விருது நீதாமா காப்பாற்றணும். சக்தி பரமனைக்கு உலகமெல்லாம்